ரோஸ் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். புசி ஆனந்த் எதிராக டிவிகே பாத்தீங்கன்னா ஒரு போர்க்கொடி தூக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதாவது பாத்தீங்கன்னா பயங்கர ஒரு வார் நடக்குது. இப்போ பாத்தீங்கன்னா திமுக கூட டிவிகேன்ஸ் பாத்தீங்கன்னா போட்டியா நினைக்கல. அவங்க யாரை போட்டியா நினைக்கிறாங்க பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்களை ரொம்ப போட்டியா நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பயங்கரமான வார் போயிட்டு இருக்கு. அதாவது பயங்கரமான எதிர்ப்புகள் தெரிவிச்சிட்டு வராங்க. யார் மேல? புசி ஆனந்த் மேல. என்னன்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். புசி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா 16 நாள் தலைமறைவாயிட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். எதுக்கு தலைமறைவானாருன்னா, இந்த மாதிரி கரூர் நடந்த விஷயத்துல அவரையும் ஒரு இதுவா வச்சு தேடினாங்க. அரெஸ்ட் பண்ண சொல்லி கோர்ட் ஆர்டர் இருந்துச்சு. ஸோ அரெஸ்ட் பண்றதுக்காக இது பண்ணாங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா தலைமறைவாயிட்டாரு. இந்த விஷயத்துக்கு கூட அவர் கைதாகல. ஆனா பாத்தீங்கன்னா மாவட்ட செயலரை மாட்டி விட்டு அவர் பாட்டு ஒழிஞ்சுக்கினாரு. ஸோ இந்த மாதிரியான வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. யாரு? நம்ம டிவிகேஎன்ஸ். 17 நாட்கள் கழித்து தாவேகாவின் பொதுச் செயலாளரை சந்தித்த நிர்வாகிகள். வந்ததுதான் கொண்டாட்டம் அவங்களுக்கு. வேற அதை தவிர்த்து அதாவது ஒவ்வொருத்தரா நின்று போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த ஆளு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. எவ்வளவு பெரிய தீர செயல் புரிஞ்சு எல்லாரும் பிரசன்ஸ காட்டுறாங்க. அங்க 40 பேர் இருக்காங்க. இங்க நீ அதுக்கெல்லாம் பேசாம இங்க ஒருத்தர் வந்துட்டாருன்றதுக்காக நீ அதுக்காக ஃபயர் விடுறனா எப்படா பேசுவாங்க உங்களை நாளைக்கு? அதே மாதிரி இப்ப ஒரு யூத் மூவ்மெண்ட் கிரியேட் பண்றனா உன் மேல கேஸ் விழாமலையோ இல்ல சில லீடர்ஷிப் அரெஸ்ட் ஆகாமலையோ உன்னால எலெக்ஷன் எல்லாம் ஜெயிக்க முடியாது. நம்ம பார்ட்டியில இருக்க கீழே இருக்கவங்களுக்கு வாட் இட் வில் கன்வே. ஒரு பார்ட்டியோட பெரிய பொசிஷன்ல இருக்கவரே இதுக்கு பார்த்து ஒரு லீகலா ஒரு இதுக்கு பார்த்து பயந்து ஒளிறாரு அப்படிங்கும் பட்சத்தில் நம்ம மக்களுக்காக எப்படி போராடலாம், நம்ம மேல அப்படின்னு அவன் யோசிப்பான மாட்டானா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு முந்தானேத்து போல புசி ஆனந்த் ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அதாவது 17 நாட்கள் கழித்து ஆபீஸ்க்கு வந்திருக்காரு. அதாவது சும்மா ஆபீஸ் திறந்து எப்படி இருக்கு, தொடச்சு கிடைச்சி வச்சாங்களா இல்ல எப்படி இருக்கு, நல்லா தூசி படைஞ்சிருக்கா எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வந்திருக்கா போல. அப்புறம் பாத்தீங்கன்னா இவரை சந்திக்கிறதுக்காக, அதாவது ஜெயிலுக்கு போனாங்க பாத்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள். யாரு? மாவட்ட செயலாளர்கள். அந்த மாவட்ட செயலாளர்கள் என்ன பண்றாங்க, இங்க புசி ஆனந்த் காலில் நம்ம கோயில் வெளியே செருப்பு விட்டு வர மாதிரி சாஷ்டாங்கமா காலில் விழுந்தாங்க பாத்தீங்களா? அந்த வீடியோவை எவனும் அவங்க ஆளே எடுத்துட்டு என்ன பண்ணா சோசியல் மீடியால போட்டுக்கிறாங்க. சோசியல் மீடியால போட்டவனே என்ன ஆகுன்னு பார்த்தோன்னா கிழின்னு கிழிச்சுக்கிறாங்க. என்ன காலில் விழுற, என்ன எங்கேருந்து வந்துக்கிறாரு அவர்னா சாதனை படிச்சுட்டு வந்தாரு, என்னத்தை கிழிச்சாருன்னு சொல்லிட்டு காலில் விழுன்னு சொல்லிட்டு கிழின்னு கிழிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அவங்க ஆளுங்களே பார்த்து நைஸா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுல என்னடா அது, இவங்களுக்கு அறிவு வந்துச்சு, எப்படா திருந்திட்டானுங்க, புசியானதை எதிர்க்கிறானுங்கன்னு சொல்லிட்டு நோண்டி பார்த்தா ஒரு பக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு தகவல்கள் சொல்றாங்க. அது என்ன தகவல்னு பார்த்தோன்னா, ஆதவ அர்ஜுனா தான் பக்கா செட்டிங் போட்டு புசி ஆனந்த தூக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டாப்புல. அதனால அவரே வீடியோ எடுத்து அவங்க ஆளுங்களே சும்மா அடி போட விட்டு இந்த மாதிரி பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு தகவல்கள் வருது. நமக்கு என்னமோ கூட்டி கழிச்சு பார்த்தா கணக்கு சரியா தான் வருது. ஏன்னா பாத்தீங்கன்னா பொதுச்செயலாளர் புசி ஆனந்த், அதுக்கப்புறம் தான் ஆதவ அர்ஜுனா தான் என்ன பண்ற, புசி ஆனந்த் ஓடி போய் ஒழிச்சிக்கினாரு, இவரே நம்ம விட்டு கொடுக்கணும், நம்ம தான் மேல வரணும்னு சொல்லிட்டு. ஆதவ அர்ஜுனா பத்தி உங்களுக்கு தெரியல, அவர் ஒரு அரசியல்வாதி கிடையாது, ஒரு வியாபாரி பிளஸ் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ ஆகணும் இல்ல ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசைலாம் வந்திருக்கும் போல. அதனால புசி ஆனந்த் தான் நடக்காது, இது வேலைக்காவாது, இவர் எப்படியாச்சும் நம்ம துரத்தி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்கிட்டாப்புல. இப்போ திமுக எதிர்க்கிறது கிடையாது. இப்ப ஆதவ அர்ஜுனா டீம் தனியா ஃபார்ம் ஆகிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா புசி ஆனந்த் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆதவ அர்ஜுனா என்னமோ பெரிய இது மாதிரி. ஏன்னா ஆதவ அர்ஜுனா தானே போயிட்டு டெல்லியில எங்க கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் போய் நைஸா போயிட்டு டிவிக்கு சார்பா போயிட்டு வாதாட மாட்டா போல. கோர்ட்டுக்கு வெளியே நின்று டக்குன்னு பேட்டி குத்துறப்ப நாங்க தான் இது கேஸ் நாங்க போட்டோம், நாங்க தான் இது பண்ணோம், இந்த மாதிரி எதுனா புருடா விடுறதுன்னு உங்களுக்கு தெரியும். புருடா மன்னன் ஆதவ அர்ஜுனா. அந்த ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான வேலைகள்ல இறங்கி இருக்காரு. ஸோ இதனாலதான் கிளாஷ் ஆகுது. ஸோ இவரு தானே ஃபைட் பண்றாரு ஆதவ அர்ஜுனா. அதனால பண்ண இப்ப தம்பி நான் தான்ப்பா அண்ணனுக்காக போராடுறேன், நான் தான்ப்பா இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய அதாவது விஜய் ரசிகர்களை இந்த பக்கம் திருப்புறாரு. யார் பக்கம்? இவர் பக்கம் திசை திருப்பி இந்த வேலையை காட்டுறாரு. எனக்கு என்னமோ இது ரெண்டும் வேஸ்ட் தான், ரெண்டும் ஜீரோ தான். இது ரெண்டும் என்ன பண்ண போகுது,
விஜயோட இமேஜ் வந்து டோட்டலா காலி பண்ண போகுதுன்றது எல்லாருக்கும் தெரியும். விஜயே பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி இல்ல, அவர் நடிகர். இன்னமும் பார்த்தீங்கன்னா மக்களிடையே வந்து வெறும் நடிச்சுட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாமே தெரியும். ஏற்கனவே வந்து ப்ரூவ் பண்ணியாச்சு, அவர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே பார்த்து ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், தாவேக்கேனர் எங்கடா காணோம்? வேர் இஸ் டிவிகேஎன்ஸ்? எங்க இருக்கிறானுங்க? கரூர் விவகாரத்துக்கு வந்து ஆளை காணுமே, இல்ல இந்த 3 நாளா வந்து ஆளை காணுமே, எவனுமோ வந்து இதுல கூட விவாதத்தை கூட பேச மாட்டாங்களே, எவனும் ஒரு பேட்டி கூட கொடுக்க மாட்டாங்களே, எங்க தான் போனானுங்க? வேர் இஸ் டிவிகேஎன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சாதான் தெரியுது, ஓ குவார்டர்லி ஹாலிடே. அதாவது பாத்தீங்கன்னா குவார்டர்லி ஹாலிடே விடுவாங்க பாத்தீங்கன்னா, தீபாவளி லீவ் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, மொத்தமா வந்து தீபாவளி கொண்டாடுறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஓப்பனுங்க, எவனும் வந்து தீபாவளி கொண்டாடுறதுலாம் கிடையவே கிடையாது. எல்லாம் தீபாவளி செலிப்ரேஷன்ல ஹாப்பியா பட்டாசு கடை வச்சுருக்காங்க, பட்டாசு வாங்குறானுங்க, கொண்டாடுறானுங்க. இப்போ என்ன பண்ணானுங்க, இப்போ வந்து டிவிக்கு கொடியெல்லாம் தூக்கி போட்டானுங்க, போட்டு இப்போ பப்ளிக் ஆயிட்டு இப்போ வந்து ஜாலியா என்ன பண்றானுங்க, கொண்டாடுறானுங்க. இவங்களுக்கு என்ன கவலை? ஏன்பா அவன் தலைவனுக்கே கவலை இல்லை கரூர் மக்களை பத்தி, இவனுக்கு எப்படி கவலை இருக்கும்? என்ன சொல்றது, கரெக்டா இல்லைங்களாங்க? ஸோ வந்து இந்த மாதிரியான பிளான் போட்டு இறங்கிட்டானுங்க. எனக்கு என்ன கஷ்டம்னா, பாவம் இந்த குழந்தைங்க 8-9 குழந்தைங்க இறந்து போச்சுல்ல, நல்லா தீபாவளி கொண்டாட வேண்டிய குழந்தைங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். பட்டாசு இப்போ நம்ம குழந்தைங்களாம் கேட்கல, அப்பா பட்டாசு வாங்கி கொடு, பட்டாசு வாங்கி கொடு. ஸோ இந்த மாதிரி கனவுகள், நான் இந்த ட்ரெஸ் வாங்குறேன், இந்த மாதிரி இந்த பட்டாசு எனக்கு வேணும், அப்பா வாங்கி கொடுப்பா, இந்த மாதிரி ரொம்ப ராக்கெட் மேலே போகிற பட்டாசு எல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்களே, அந்த மாதிரி தானே அந்த குழந்தைங்களை கேட்டிருக்கோம். அவங்க அப்பா ஆசிட் வாங்கி கொடுத்துருப்பாரு இந்த நேரத்துக்கு, அந்த குழந்தைங்க எங்க இல்லை. ஆனால் இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு, ஜாலியாக டாஷு, எனக்கு என்ன, நம்மளுக்கு என்னப்பா. இப்போ வரைக்கும் ஒரு அந்த 20 லட்சம் பற்றி எதுனா பேசினாருங்களா விஜய்? இல்லை நேற்று வந்து போனாருங்களா 17ஆம் தேதி போய் மக்களை சந்திக்கிறாங்கள, மக்களை பார்க்குறேன்னு போனாருங்களா? ஏங்க போல? நான் டிவிக்கு ஆதரவாளர்களே உங்களாம் கேட்குறேன், ஏன் விஜய் இன்னும் போல? இதுக்கு பர்மிஷன் கேட்கணும் அவசியமே இல்லை. இல்ல 41 பேர் குடும்பத்தையும் ஒரு மண்டபத்தில் வச்சு அழகா வந்து பேசிட்டு போயிடலாம், ஒரு சிம்பிளுங்க. இதுல என்ன இருக்கு? இது ஏன் போகாம இருக்கீங்க இன்னும்? தீபாவளி கழிச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் போய் செலிப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஜாலியா போலாம்னு நினைக்கிறீங்களா? 41 குடும்பத்துக்கு தீபாவளியே கிடையாது. நினைச்சு அழுவாங்க. வீட்டுல சின்ன குழந்தைங்களா இருந்துச்சு பாத்தீங்களா, இருந்துச்சு பாத்தீங்களா அவங்க மீட்டிங்க்கு வந்து அவங்க அப்பா அம்மாலாம் வந்து போன வருஷம் தீபாவளியில எப்படி நம்ம குழந்தை இருந்துச்சு, இப்போ நம்ம குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவளி அன்னைக்கு எப்படி அழுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு இப்போ நம்ம பேசும்போதே வந்து என் மனசு கலங்குதுங்க. இதான் எவன் பருப்பான், வயிறு எரியுது. என்னால முடிஞ்சது என்ன பண்ண முடியும்? என்னால முடிஞ்சதை வந்து கன்வே பண்றேன், மனுஷனா கன்வே பண்றேன். இந்த மாதிரி மூடர்கள் கிட்ட டேய் திருந்துங்கடான்னு கன்வே பண்றேன். அதுதான் என்னால பண்ண முடியும். ஆனா நீ வந்து இப்படி மாறி ஆகணும்னு சொல்லிட்டு நான் ஒரு மந்திரவாதி இருந்தாலும் மாத்திடுவேங்க நானு. எனக்கு அந்த அளவுக்கு இருக்கு. எனக்கு இப்போ இந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு கட்சியை நான் பார்த்ததே இல்லைங்க. ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்றாங்கன்னா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க? தனக்காகவா? யாருக்காக ஸ்டார்ட் பண்ணுவாங்க? ஒரு கட்சி தொடங்குறாங்க யாருக்காக? பொதுமக்களுக்காக தானே, அவங்க நல்லா இருக்கணும் தானே. ஆனா நீங்க என்ன பண்றீங்க சார்? சும்மா எப்பனா வந்து விஜய் சார் வந்து என்ன அப்போ ஒரு வீடியோ போட்டாப்புல, அதோட ஒன்றும் காணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீதி வெல்லும் அப்படின்ற ஒன்று போட்டா தவிர வேற ஒண்ணுமே இல்லையே. வேற என்ன போட்டீங்க? இல்லை வேற என்ன கொடுத்தீங்க? இது மறைமுகமா எதனா பண்ணீங்களா? எனக்கு யாருக்காச்சு எதுவுமே கிடையாது. நிறைய பேர் திருந்திட்டானுங்க. நானே பார்த்தேன். ஏப்பா இந்த இவர் சரி கிடையாது, இவர் எதுவும் பேசக்கூட மாட்டாரு, முன் வந்து பேசக்கூட மாட்டாரு, என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கூட எதுவும் சொல்ல மாட்டாரு. அப்ப நம்ம கட்சி இருக்குதா இல்லையா, என்ன ஏது ஒரு டேஷம் புரியல அப்படின்றது இருக்குது. இப்ப பாத்தீங்கன்னா புஷி ஆனந்த் மேல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. அட்டாக் பண்ணி இது பண்ண, ஏன்னா அவரும் வந்து சும்மா கிடையாது. புஷி ஆனந்தும் கட்சிக்கு வந்து காசு வாங்கிட்டு கொடுக்கறது, தன்னுடைய ஆதரவாளர்களுக்கு மட்டும் கொடுக்கறது, எப்படி சூஸ் பண்ணுவாருன்னா, ஆக்சுவலா பாத்தீங்கன்னா விஜய்க்கு சப்போர்ட் பண்றவங்களே எடுக்க மாட்டார், விஜயே வந்து பண்றது எடுக்க மாட்டாங்க. புஷி ஆனந்த் மேல ரொம்ப இதா இருப்பாங்க பாத்தீங்களா. புஷி ஆனந்தை பிடிச்சாதான் விஜய் பார்க்க முடியும். ஸோ அதனால போனா புஷி ஆனந்த் மேல ரொம்ப வந்து அன்பா இருப்பாங்க. அன்பா இருக்கிற ஒரு கேரக்டர் பார்த்து அந்த கேரக்டரா பார்த்து சூஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிருக்காரு, கொடுத்துருக்காப்புல சீட்டு. அப்புறம் பார்த்தா காசு வாங்கி கொடுத்துருக்காரு. இதே போல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சர்ச்சைகள் வந்திருக்கு, பிரச்சனை வந்திருக்கு. நீங்க எல்லாமே நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. நாங்க இது அப்போது சொல்லிட்டு இருக்கோம். புஷி ஆனந்த் அவர்கள் என்னன்னு சொல்றாரு பாத்தீங்கன்னா, விஜய் அவர்கள் தூண்டி விட்டு அரசியலுக்கு வச்சு அவரை காலி பண்ண பாக்குறாரு தவிர
அவருடைய லாபத்துக்காக மட்டும்தான் விஜய் யூஸ் பண்றாருன்றத வந்து நாங்க எப்போ கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா எவன் கேட்டான்? எவனும் கேட்க மாட்டான், எங்களை தான் திட்டுவான். உண்மையா நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நம்ம பார்க்கும் போது இப்படிதான் போய்கிட்டு இருக்கு தவிர வேற எதுவுமே வந்து நடக்கல. ஆனா ஒண்ணுங்க, ரோஸ்ட் பிரதர்ஸ் நாங்க என்னென்னலாம் சொல்றோம் அது ஒண்ணு நீங்க பாருங்க, பக்காவும் வந்து பிரதிபலிச்சுட்டு இருக்கே சொல்லலாம். இதுல அப்புறம் பாத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இந்த ராஜ்மோகனை வந்து ஆளை காணோம். ட்விட்டர்லயும் பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து ஆளை காணாம போயிட்டாரு. ஒருவேளை அவர் திருந்திட்டாரா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு கேள்விக்குறியாவே இருக்கு. இப்போ ட்விட்டர்ல வந்து அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைலா காலேஜ் ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா, லைலா மணி, அவர் வந்து சம்பந்தமே இல்லாம எல்லாம் போட்டுட்டு இருக்கா போல. இப்போ நம்ம பேசணும்ல, இந்த காலில் விழுந்த கதையெல்லாம் பேசுறோம்ல, இப்போ வந்து அவர் என்ன பண்றாரு, உதயநிதி காலில் வந்து யாரோ விழுந்ததையும் இதையும் வச்சு பேசிருக்கேன். ஏன்னா உதயநிதியும் அவரும் ஒன்னா, சரிப்பா எப்படி ஒன்றும் வச்சுக்கப்பா, நான் ஒன்னுன்னு கேட்கறேன், நீ மாற்று அரசியல் தானே பண்றதுக்கு வந்த, நீ மாற்று அரசியல் தானே பண்றதுக்கு வந்த, நீ என்ன கழட்டுற, நீ பாரு சரி அவங்க சரியில்லைப்பா, ரைட்டுப்பா, காலில் எல்லாம் ஊறாங்கப்பா, சரிப்பா, நீ என்ன கிழிக்கிற, உன் கட்சியில் என்ன நடக்குது? லைலாமணி உன்னதான்ப்பா நீ போடுறல்ல. இப்ப டக்குன்னு என்ன பண்ற, இந்த புஷி ஆனந்த் வீடியோ இப்போ யார் ஷேர் பண்ணான்றது உங்களுக்கு தெரியும். எவன் திமுக வந்து எகிரி மேல இருந்து எகிரி குச்சி நைஸா உங்களுக்கு வீடியோ தானா? எத்ததே உங்க ஆளுங்க தாயா, அதுக்குள்ள வந்து எத்தது உங்க ஆளு தானே, வேற ஆளுங்க வந்து எடுப்பாங்களா வீடியோவை? கரெக்டா அதை மட்டும் கரெக்டா பார்த்து ஜூம் பண்ணி எடுப்பாங்களா? உங்க ஆள் தான் எடுத்து போடுறது. இன்னும் பெரிய யோகிய மாரி போட்டு இருக்க. நீ மத்த கட்சி நீ போறது உடியா, நீ மாற்று அரசியல் தானே பண்ண வந்திருக்க, நீ என்ன கிழிச்சுட்டு இருக்க? இங்க புஷி ஆனந்த் கால்ல ஊறாரு, ஒரு பெரிய மகான் கால்ல ஊறாரு. நீ எல்லாம் அரசியல் பண்ண வந்திருக்கடா பப்பா. நான் உனக்கு அப்பயே சொல்றேன், உனக்கு அரசியலுக்கு உனக்கு செட் ஆகாது, என்ன பண்ண பர்பி சாப்பிட்டு நான் நிறைய வாட்டி சொல்லியாச்சு. அதுதான் லாக்கி. நீ வந்துலாம் இங்க அரசியல் டேஷ்லாம் பேசிட்டு இருக்காத, புரியுதா? சும்மா வந்து இருக்கிற சின்ன சின்ன பசங்களை தூண்டி விட்டு வெடி குளிர் காஞ்சின்னு இருக்காத. நீ எப்பாற்பட்ட ஒரு டுபாகுன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ராஜ்மோகனே மூடின்னு கம்னுக்கிறாப்புல, நீ என்ன எனக்கு ஒன்றும் புரியலையே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, புஷி ஆனந்த் தூக்கிட்டா சூப்பர், புஷி ஆனந்த் தூக்கிட்டா சூப்பர், புஷி ஆனந்த்லாம் அப்படிதான், புஷி ஆனந்த் போனாவே போதும் கட்சி டெவலப் ஆயிடும் அப்படின்னு சொல்ற நீங்க, இப்போ புஷி ஆனந்த் வெளில போயிட்டாருன்னா புஷி ஆனந்த் சும்மா இருப்பார் நினைச்சுட்டு இருக்கீங்களா? விஜயோட சீக்கிரட்ஸ் எல்லாம் வெளியிட்டுருவார்ல, வருவாரா மாட்டாரா? ஏற்கனவே பாத்தீங்கன்னா நான் சொல்லங்க, இந்த அவங்களுடைய சட்ட ஆலோசகரோ அரசியல் ஆலோசகர் பாத்தீங்களா ஜான், அவர் வந்து சொன்னார், இந்த மாதிரி வந்து புஷி ஆனந்துக்கு எல்லா விஷயமும் தெரியும், விஜய் வந்து ஏதாச்சும் ஒரு வெளியிட்டுருவாருன்னு சொல்லிட்டு பயப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல, அவர் சொன்னார். சரி ஒருவேளை புஷி ஆனந்த் தூக்கிட்டீங்க, புஷி ஆனந்த் சும்மா விட்டுறாருன்னு இருக்கீங்களா? ஏதாச்சும் வெளியிட்டாருன்னு என்ன பண்ணுவீங்க? இதெல்லாம் சிந்திக்கணும்ல. அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து வாய்ப்பே இல்லை, விஜய் வந்து புஷி ஆனந்த்லாம் விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. புஷி ஆனந்த் அங்கதான் இருக்க போறாரு. இந்த கட்சி வந்து எனக்கு தெரிஞ்சு இது எலெக்ஷன் நிக்குமா நிக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி மட்டும்தான் வந்து இப்ப எல்லாருமே முன்வைக்கிறது. அதுதான் இப்ப கட்சி வந்து என்ன பண்ணலாம், இல்ல எடப்பாடிக்கு வித்துடலாமா, இல்ல வந்து பிஜேபிக்கு டைரக்டாவே குத்துடலாமா, இந்த மாதிரி தான் வந்து யோசிக்கணும் தவிர இவனுக்கு எதிர்த்து நின்று இவ போட்டி போட்டு சிஎம் ஆகுறன்ற கனவே போச்சுன்றது தான் உண்மை. ஏன்னா ஒரு சிஎம் ஆகுறனா மக்கள் கூட சேர்ந்து, மக்கள் கூட பழகி, மக்கள் கூட சேர்ந்து போராடணும். அப்பதான் மக்களுக்கு தெரியும் என்ன நடக்கு, என்ன இது ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும். இவரு விஜய் வந்து இப்ப இந்நேரம் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு கொஞ்சம் நல்ல பேர் கிடைச்சிருக்கும். எப்படின்னா இப்போ அவங்க பிரசிடென்சி பாத்தீங்களா, இவர் வந்து கவர்மெண்ட் சேர்ந்து வேலையை பார்த்துட்டு இருக்கணும். என்ன நடக்குது ஏது நடக்குது சார், இந்த மாதிரி கொஞ்சம் பாருங்க சார், பாருங்க சார், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கவர்மெண்ட் கூட, ஏன்னா கவர்மெண்ட் எப்பா நீங்க தேர்ந்தெடுத்த கவர்மெண்ட்ப்பா, உங்க சிஎம்பா, நீங்க போன் பண்ணி பேசலாம்ப்பா, உங்களுக்கு இல்லாத உரிமை என்னப்பா இருக்கு? ஆனா நீங்க அதை கூட செய்யாம, அதாவது அவங்க கெட்டவங்க, நீங்க நல்லவ, நீ மகான், நீ ஒன்னும் பண்ணல, ஒன்னும் தப்பே பண்ணல, உனக்கு எதுவுமே தெரியாது, நீ பப்பா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நீ காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இது பேர் அரசியல் கிடையாது. உங்களை நீங்க காப்பாத்திக்கிறதுக்காக மட்டும்தான். இப்போ கூட நான் 100% சொல்றேன், விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய பாதுகாப்புக்கு தான் வந்து பயங்கர முக்கியத்துவம் கொடுக்கிறார். நான் எப்படி சொல்றேன், வராரு எங்க தனி விமானத்துல வராரு. இப்போ அந்த ஹெலிகாப்டர் பேசிட்டு இருக்காரு. அந்த ஹெலிகாப்டருடைய விலை என்ன தெரியுமாங்க, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு இங்கேருந்து ஒரு திருச்சியோ மதுரை போனாலே ஒரு 6 hours 7 hours 26 lakhs. அப்போ வந்து டபுளா போனதுக்கு ஒரு 52-53 லட்சம் வருது எப்படி ஒரு ட்ரிப்புக்கு. இப்போ இவ்வளவு செலவு பண்ண தயாரா இருக்கீங்க நீங்க. அப்ப தனி விமானமும் கண்டிப்பா ஒரு 10 லட்சம் மேலதான் வந்திருக்குன்னு வச்சுங்களேன். நான் கேட்கிறேன், அப்ப இந்த அளவுக்கு செலவு பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன், ஒய் பாதுகாப்பு 10 சொல்லிட்டு ஜெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா உங்களுக்கு தனியா ஒரு பவுன்சஸ், ஸோ இந்த மாதிரி வச்சிருக்கீங்க. எதுக்கு? உங்க கட்சிக்காரங்களை பார்க்கறதுக்காக, மக்களை சந்திக்கிறதுக்காக இந்த அளவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் போட்டு
இவ்வளவு செலவு பண்ணி நீங்க பண்றீங்க. அங்க உள்ள மக்கள் இருந்தாங்களே, ஒரு 3 லட்சம் பா வாட்டர் பாட்டில் வாங்கினாப்பா, அவங்களெல்லாம் கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 லட்சம் செலவு பண்றதுக்கு ஏன் யோசிச்சிங்க மிஸ்டர் விஜய்? சொல்லுங்க. நான் பேசுறது எல்லாமே கரெக்டான விஷயம். உங்களுடைய பாதுகாப்பு கருதி வந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ற நீங்க எதுக்காக மக்களுக்கு தண்ணி பாட்டில், அவங்க தண்ணி யாரும் இல்லைன்னு சொல்லவே கூட தண்ணி எப்பவுமே கொடுத்துட்டே இருக்கணும், தண்ணி அங்கே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும். ஸோ செலவு பண்ணிட்டு போங்க. காசா இல்லை, உச்ச நடிகர் நீங்கள். எவ்வளோ கோழி வச்சுருக்கீங்க, எவ்வளோ பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மக்களுக்கு இறங்கி செலவு பண்ணுங்க. செலவு பண்ண ஏன் தயங்குறீங்க? எதுக்கு நீங்கள் செலவு பண்ணல? ஏன் உங்க மீட்டிங்க்கு வந்தாலே தண்ணி இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, சோறு இல்லை, தண்ணி இல்லை, சோறு இல்லை எல்லாரும் புலம்புற காரணம் என்ன? சொல்லுங்க விஜய் சார். சொல்ல மாட்டீங்க நீங்க. ஏன் தெரியுமா? உங்க சுத்தி இருக்கிற மீடியா இருக்கு பாருங்க, அவன் பண்ற கூத்து இருக்கு பாருங்க. விஜய் கிளம்பிட்டார், விஜய் வந்துட்டார், விஜய் ஏர்போர்ட் நெருங்கிட்டார், இந்த மாதிரின்றீங்க. உங்களுக்கு கூட விடுங்க. புஷி ஆனந்த் வந்துட்டார்ல, இதுல இருந்து தலைமுறை வந்துட்டார்ல, என்ன போடுறான் எல்லா நியூஸ்லயும். 16 நாட்கள் கழித்து புஷி ஆனந்த் தாடியுடன் வந்தார். தாடியுடன் வந்தார். இது என்னையா? என்ன தாடியுடன் வந்தா என்ன? இப்போ இது ஒரு நியூஸா? இதை போறதானே விஜய் அலுவலகம், தாவேகா கட்சி அலுவலகம் 1ஆம் நாள் மூடி கிடந்தது, 2ஆம் நாள் மூடி கிடந்தது, 3ஆம் நாள், 4ஆம் நாள், இப்படி போடு. 16 நாள் மூடின பிறப்பு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு போடு, நியூஸ் போடு. 16 நாட்கள் மூடி கிடந்த வந்து அலுவலகத்தை வந்து புஷி ஆனந்த் திறந்தார். இந்த மாதிரி போட்டா நீ நல்ல ஊடகம். இந்த சில ஊடகங்கள்லாம் விஜய் 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 நான் நினைக்கிறேன் இந்த ஊடகங்கள் ஃபுல்லா விஜய் ரசிகர்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இந்த மாதிரி நியூஸ்கெல்லாம் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்னத்த சொல்றது? புஷி ஆனந்தை வந்து தூக்குறதுன்னு முடிவு பண்ணியாச்சு. ஆனா விஜய் முடிவு பண்ணுவாரான்றதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதனால வந்து புஷி ஆனந்த் கிட்ட எல்லாம் வந்து யாரும் நெருங்கவும் முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அவர்லாம் சேர்ந்து அவரு ஆதவ அர்ஜுனா எல்லாமே ஒரு நாள் சண்டை போட்டுப்பாங்க. சண்டை போட்டு பார்த்தோன்னா கட்சி வந்து தனித்தனியா பிரிய போகுது. தாவேக்காவே பார்த்தோன்னா வந்து பி டீம் சி டீம்னு ஆக போகுது. எப்படி இருந்தாலும் எலெக்ஷனுக்கு இவங்க நிற்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனால் ரசிகர்களே தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன், இது கட்சி கிடையாது அப்படின்றத வந்து நான் மெயினாக பதிவு பண்ண இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.